ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டோட எலெக்ஷன் சூழல் எப்படி இருக்குது, எந்தெந்த கட்சிகளுக்கு எப்படி சாதகமாக போயிட்டுருக்கு, இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக இந்த கடுமையான ஒரு அமல் வந்திருக்க காரணத்தினால பணம் 50,000க்கு மேலே யார் கொண்டு போனாலும் பணத்தை பறிமுதல் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வந்து இப்போ மிகப்பெரிய அளவு பார்த்துட்டு திருச்சி மற்றும் மதுரை ஏரியாவில் கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் இதுவரைக்கும் கைப்பற்றியிருக்காங்க. திமுக கட்சிகளுக்கு இடையேயான சீட்டு பரிமாறல் குறித்து மிகப்பெரிய அளவில் கடுமையான கேள்விகள் ஏற்பட்டுருக்கு. பல கட்சிகள் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டு கிடைக்கல, நாங்கள் கேட்குற அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அவங்களா கொடுக்குறதான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி திமுக மேலே பலரும் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் கடந்த 2-3 நாட்களாக சோசியல் மீடியாவில் ஸ்டாலின் சாரை பற்றி ஒரு பாடல் ஒன்று வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த பாடல் இருக்குது. அது வந்து ஒரு கடுமையான ஒரு சூழலை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரை வந்து மிகப்பெரிய அளவில் பிளைண்ட் பண்ணி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்தடுத்த சூழ்நிலை இன்னும் கடுமையாகுன்றதுக்கோசரம் கொஞ்சம் பார்த்து அதிகமான பணம் கொண்டு போகிறதுலாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்கன்ற மாதிரி அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. இதை பற்றின மேலும் அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.